அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் இறைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:21-22. அப்பொழுது சிமியோன் எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனும் இஸ்ரவேலின் ஆறுதல் பெற காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணுமளவும் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆவியில் எழுதினால் அன்று அவன் தேவாலயம் வந்திருந்தான். இயேசு எனும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமைப்படி செய்வதற்கு தாய் தகப்பனும் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி தேவனை சோசரித்தார். இப்பொழுது சமாதானத்தோடு போகிறது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சகத்தை என் கண்கள் கண்டது. சோதனை